मैं सामान ले लूं? कितने चाहिए? कितने दोगे? 50 पैसे। 50? ठीक है। मेरे पास छुट्टा नहीं है मैम साहब। मेरे पास 50 पैसे नहीं है। अगर आपके पास नहीं है, मेरे पास कैसा होता है? இப்படித்தான் சில்லறை இல்லங்கிற சாக்குல பணத்தை பறிக்கிறது திருட்டு பசங்க. வார்த்தையை கொஞ்சம் அளந்து பேசுறீங்களா? பின்னையா முதல்ல 8 கேட்டுட்டு இப்போ 1 ரூபாய் கேட்டா என்ன அர்த்தம்? 1 ரூபாய் கேட்டேன். சில்லறை இல்லன்னு தானே சொன்னேன். பெருசா அமக்கலம் பண்றீங்களே, நீங்களே வச்சுங்க. வரேன். This is another way of extracting more money. I know. What do you know, madam? What the hell do you know? You think I'm going to make a big fortune out of this trivial sum and build a multi-story complex in this great goddamn metropolis? Keep it. Keep it as my present. Keep it. பாத்ரூம் குள்ள போய் எவ்வளவு நேரம் இருக்கும்? ரேடியோல வந்தே மாதம் பாடும் போதே போயிட்டான்டா. குண்டா அப்படியே பக்கெட் தலைக்கு வச்சு படுத்துக்க வேண்டியதானே? யோசனை கற்பனை எல்லாமே கக்கூஸ்ல தான். நீ என்ன வேணாலும் சொல்லு, நம்ம நாட்டுல என்ன மாதிரி எத்தனையோ பேர் இருக்காங்கடா. அவங்க கனவெல்லாம் கக்கூஸ்லயே பிறந்து கக்கூஸ்லயே கலைஞ்சும் போயிடுது. குண்டு செட்டுக்குள்ள குதிரை ஓட்டுறோம்டா. அவன்லப்பா நீ விளையாடுற கண்ணா. சுட்ட பழம் இருக்கா சுடாத பழம் இருக்கா? சுட்ட பழம் தான் கொடுப்பேன். சுட்ட பழம்னா பொறுக்குனதா? அது சுட்ட பழம், இது சுடாத பழம். நான் வரேன்டா. எங்கடா போற? கோயிலுக்கு போறேன். என்னடா அது திடீர்னு இவனுக்கு பக்தி? கோவிலுக்கெல்லாம் போறான். ஃபாலோ பண்ணி பாரு. என்ன பெரியவரே, சதுர் தேங்காயா? ஆமா, என் பிள்ளைக்கு உத்தியோகம் கிடைச்சா சதுர் தேங்காய் உடைக்கிறதா வேண்டியிருந்தேன். நான் வேணா ஹெல்ப் பண்றேனே. அந்த சிரமம் நோக்கி என்னத்துக்கு பா? இப்படி கொடுங்க. நீங்க அடிச்சீங்கன்னா உங்க எலும்பு பொல பொலன்னு கொட்டிடும். கொஞ்சம் தள்ளி நில்லுங்க. அப்படி அப்படி அப்படிதான். ஏ விநாயகா, காப்பாத்தணும்பா. ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. அப்புறம் என்ன, போக வேண்டியதானே? விநாயகா, தேங்காய் பிடிக்க இதான் பக்தியா? நம்மளவங்க டெல்லியில வந்து ஏன் விநாயகர் கோயில் கட்டினாங்கன்னுட்டு இப்பதான் புரியுது. ஆமா, நம்மள மாதிரி வேலை இல்லாத சவுத் இண்டியன்ஸுக்கு காலை டிஃபனுக்காக தான் கட்டியிருக்காங்க. வேலை காலி இல்லை. உனக்கு என்னடா வந்திருக்குறங்க? அதையே வருத்தத்தோட தெரிவிச்சிருக்காங்க. உனக்கு என்னடா? இது ஜோதிஷம். இது என் ஜாதகத்தை எங்க ஊர் ஜோசியருக்கு அனுப்பிச்சிருந்தேன். விவரமா பதில் போட்டிருக்காரு. என்ன எழுதியிருக்காரு? நான் பிறந்த நேரம் தவிர பாக்கி எல்லாம் சரியா இருக்கும். ஏன்டா வேலைக்கு அப்ளிகேஷன் போடுறத விட்டுட்டு நீ ஜோசியனுக்கு அப்ளிகேஷன் போட்டுக்கிட்டு இருந்தேன்னா எப்படா வேலை கிடைக்கும்? வேலைக்கு அப்ளிகேஷன் போட்டா உங்களுக்கு மட்டும் வேலை கிடைச்சிருச்சா? அட போடா, கிரகம் எல்லாம் சரியா இருந்தா தன்னால வேலை கிடைக்குது. அது வரைக்கும் பட்னி கிடப்போம். பசிக்குதுரா. இனி ஒரு விதி செய்வோம், அதை எந்த நாளும் காப்போம். தனியொரு மனிதனுக்கு உணவில்லையெனில் ஜகத்தினை அழித்திடுவோம். எங்கடா கிளம்பிட்ட? ஜகத்தை அழிக்கத்தான்.
காலங்காத்தால எங்கடா போய் சுத்திட்டு வர? சலூனுக்கு போயிருந்தேன். அப்ப நில்லு அங்கேயே. ஏன் தீட்டா? ஆமா. திருப்பதியில போய் முடி வெட்டிக்கிட்டா புண்ணியா, நம்ம ஊர் ஏழுமலை வெட்டி விட்டா தீட்டா. பகவானுக்கு அர்ப்பணம் பண்ற தர முடியும். இதுவும் ஒன்னாடா? அறிவு சூன்யம். ஆமா ஒண்ணுதான். இங்க இருந்தா முடியும்பாங்க, இங்க இருந்தா புருவம்பாங்க. இது மீசை, இது தாடி. சரீரத்துல ஒவ்வொரு இடத்துல இருக்கும்போது அதுக்கு ஒவ்வொரு பேரு. மொத்தத்துல பல பேரு. பரபிரம்மம் மாதிரி. முதற்கமா பேசாதடா படவா. வீட்டை சுத்திக்கிட்டு கிணத்தடிக்கு போய் முதல்ல தலையை மொழியிட்டு அப்புறம் உள்ளவா. சாதி பிரிவுகள் சொல்லி அதில் தாழ்வென்றும் மேலென்றும் கொள்வா. சாதியை பத்தி யாரா பேசினா? இப்போ வீட்டோட நுழைஞ்சு இந்த சரஸ்வதி சன்னிதானத்தை அசுத்தப்படுத்தாதே என்ன? ஏவல்கள் செய்பவர் மக்கள், அவர் யாவரும் ஓர் குலம் அன்று. சுத்தமா இருந்தா எந்த குலத்தை சேர்ந்தவனா இருந்தாலும் கூடவே உட்கார வச்சு பந்தி போஜனம் செய்ய நான் தயாரா இருக்கேன்டா. நான் தயாரா இருக்கேன் தெரியுமா? சாதி கொடுமைகள் வேண்டாம், அன்பு தண்ணீர் செழித்திடும் வையம். ஆதரவுற்றிங்கு வாழ்வோம், தொழில் 1000 மாண்புறச் செய்வோம். பெரிய பாரதியார் நினைப்பு மனசுக்குள்ள இவனுக்கு. ஆமா, உங்களை மாதிரி கிணத்து தவளைங்களை சீர்திருத்த உங்களுக்கே வந்து பிறந்திருக்கிற புதிய பாரதி நான். ஆரம்பிச்சாச்சு அப்பா பிள்ளையும். என்னடி ஏட்டி சுரக்காய் படிச்சுட்டு ஏட்டிக்கு போட்டியே எதிர்த்து பேசுறதே தொழிலா போச்சு இவனுக்கு. சீர்திருத்தம் பேசுற நேரத்துக்கு 4 இடத்துக்கு வேலைக்கு மனு போடலாம். ஒரு உத்தியோகம் தேடிக்க வக்கில்ல பகுத்தறிவு என்னடி? பெருத்தறிவா லோன் பண்ண போறான் இவன். என்னடா நாங்கெல்லாம் இங்க சோறு தண்ணி இல்லாத உட்காந்துட்டு இருக்கோம், நீ பாட்டுக்கு சிரிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்க? பசிச்சா யமுனா தண்ணி இருக்க, அத குடி. அதான் தினம் பண்றோமேடா. புதுசா ஏதாவது பண்ணுவோமே. பாட்டு ஒண்ணு பாடு தம்பி பசிய கொஞ்சம் மறந்திருப்போம். பாட்டு ஒண்ணு பாடு தம்பி பசிய கொஞ்சம் மறந்திருப்போம். பாரதத்து தலைநகரில் தேடு தேடு வேலை தேடு தம்பி. பாரதத்து பெருமை தன்னை பாடு பாடு சோறு எதுக்கு தம்பி. பாட்டு ஒண்ணு பாடு தம்பி பசிய கொஞ்சம் மறந்திருப்போம். பாரதத்து தலைநகரில் தேடு தேடு வேலை தேடு தம்பியோ. பாரதத்து பெருமை தன்னை பாடு பாடு சோறு எதுக்கு தம்பி. வந்தார வாழ வச்சு சொந்தங்களை எங்க வச்சு பூமி எங்கும் பேரெடுத்தோமே தம்பி. அப்போ ஊர் முழுதும் புத்தி சொன்னோமே. பட்டணத்து வீதியிலே பட்டம் பெற்ற ஆணும் பெண்ணும் இட்டிலுக்கும் தோசைக்குமா சுத்தி சுத்தி வாராரப்பா. பாருக்குள்ளு நல்ல நாடு பாரதம் தான் சொல்லுங்கப்பா. பாட்டு ஒண்ணு பாடு தம்பி பசிய கொஞ்சம் மறந்திருப்போம். பாரதத்து தலைநகரில் தேடு தேடு வேலை தேடு தம்பி. பாரதத்து பெருமை தன்னை பாடு பாடு சோறு எதுக்கு தம்பி.